அவன் பேர் என்ன, பிரதீப் ரங்கநாதன், அந்த அந்த கோஷ்டிக்கு பக்கம் பக்கம் போயிடுவானுங்க. இதுக்கப்புறம் அண்ணா அடுத்தது வேற மெக்கா வேற போறாராமே. மெக்கா போறாரா? ஆமா ஆமா, ஒரு 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 வீடு ஒரு அண்ணனுக்கு போட்டோ வந்து வர ஆல்ரெடி பண்ணியாச்சு, ஏத்துப்பாங்க. இல்ல அண்ணனுக்கு ஆல்ரெடி பண்ணியாச்சு, அதெல்லாம் ஏத்துப்பாங்க, பிரச்சனை கிடையாது. இல்ல மெக்காக்கெல்லாம் போலாம், ஒரு விஷயம் பிரச்சனை கிடையாது. ஆனா அண்ணன் முஸ்லீமா மாறிடணும், அவ்வளவுதான். ஏன் மத்தவங்க மாறிட்டாருங்க, நீங்க வேற. ஏங்க இல்ல அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க உள்ள. அது சாதாரண மனுஷனுங்க. எங்க அண்ணன் விடுவாங்க, என்ன எப்படி சொல்றீங்க? அண்ணன் வந்து 70% வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து தயாரா இருக்காரு. அவர் தயாராயிட்டாரு. ஆல்ரெடி அவர் ஆயிட்டாரு. இவருக்கு தெரியல, பாலாஜி ப்ரோக்கு தெரியல அந்த விஷயம் எல்லாம். அவர் ஆல்ரெடி தயாராயிட்டாரு. சர்டிபிகேட் மட்டும் வாங்கல. ஆமா, கன்வெர்ட்டட் அப்படின்னு. ஆமா, புரியுதுங்களா பாலாஜி ப்ரோ? அது வந்து ஒரு டாக்டர் எங்களை சொல்லியிருக்காங்க. அதனால அதை வச்சு அவர் உள்ள போயிடுவார். கவலைப்படாதீங்க. சாதா டாக்டர் இல்ல, காவேரி ஹாஸ்பிடல், அப்போலோ ஹாஸ்பிடல். அப்போலோ ஹாஸ்பிடல் டாக்டர் கர்னல். டாக்டர் கர்னல். கர்னல் சொல்லிட்டு இன்னொரு பேர் வரும். அந்த இன்னொரு ஹாஃப் பேர் மறந்து போச்சு எனக்கு. எவ்வளவு தான் இந்த மண்டைகளை ஞாபகம் வச்சுக்கிறது, மறந்து போச்சு. ப்ரோ அந்த பேப்பர் கட்டிங் அனுப்பிச்சு விடுங்களேன் பேசாம. நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிறேன். வச்சிருக்கேன் இருக்கு, நான் அனுப்பி விடுறேன். யாராவது டிஎல் சொல்லுங்க ப்ரோ. என்ன ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் அவெல்லாம் வந்து என்ன பண்ணுவானே தெரியல. இவனை ஏதாவது நடிச்சர்ல நிக்க வச்சானுங்க எல்லாரும் ஒரு 10 பேர் சேர்ந்து. ஆரோக்கியசாமிக்கு என்னங்க, அவர் ஆல்ரெடி வந்து மாற்றம் முன்னேற்றம் செஞ்ச ஆளு, கமலஹாசனுக்கு செஞ்ச ஆளு, அவரோட ஹிஸ்டரியில நாங்க பார்த்துருக்கோம். அந்த வரிசையில இப்ப அண்ணா வந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவர் ப்ராஜெக்ட்ல இதுதான் பெரிய ப்ராஜெக்ட். கொஞ்சம் பெட்டரா ஸ்கோப் பண்ணிருப்பாரு. சொல்ல போனா ஹாப்பி தான் அவருக்கு. அவர் வேலை முடிஞ்சிச்சு, ஊரை பார்த்து போயிடுவார். நிறைய கல்லா காட்டியிருப்பாருன்னு சொல்லுங்க டைரக்டா. ஜிப்சி நிறைய கல்லா காட்டியிருப்பாருன்னு சொல்லுங்க. உண்மையில சொல்ல பாருங்களா, நீங்களும் நானும் தான் இங்க ஃபுல் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவனுங்க எல்லாருமே கல்லா பாக்குறாங்க தான், எல்லாருமே சொல்றேன். சரிங்களா? நீங்க அவமானமா அதுவோ இதுவோ வெளியில கொஞ்ச நாள் தான். மற்றபடி அவனுங்க எல்லாம் கோடிகள்ல பாத்துக்கிறாங்க. அதுதான் ஃபேக்ட். பார்த்துட்டு அவன் வேலையை பார்த்து போயிடுவான். அது ஜானவராக்கியசாமியும் சரி, அண்ணனும் சரி, இங்க இருக்கிற பல மீடியாக்களும் சரி. நான் நாட் ஒன்லி டிவிக்கு இல்லை, மற்ற எல்லா கட்சிகளும் சொல்றேன், எல்லாருமே பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம உட்காந்து சும்மா ஜாலியா உட்காந்து நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு, அதுக்காக பண்றோம், அவ்வளவுதான். இது நம்ம வருஷம் பண்ண போறது இல்லை. இந்த வருஷம் அண்ணா ஸ்பெஷல், அவ்வளவுதான். முனுசாமி தான், நம்ம முனுசாமி இருக்காருல்ல, அவர் தான் பல கோடி பார்த்திருக்காரு. முனுசாமியா? முனுசாமி இவன் புசி அனுந்தரே முனுசாமி. ஓகே ஓகே. நம்ம புசியா ஒரு காலத்துல நல்லா புசி ஆர்மிங்க. அப்பெல்லாம் புசிக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். என்னைக்கு இந்த மலைமாடு வந்தானோ எங்க புசியா அந்த பிடியும் தள்ளிட்டான். எங்க பவர் குறைஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த ஒரு சீட்டு புசியா ஏங்க அந்த யார் இப்ப பேசுனது? அனிஃபாவா? ஆமா ஆமா. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ரொம்ப கிராஸா பேசுறீங்க. நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி ஒண்ணுலாம் கிடையாது, முட்டைதான். புரியுதா? அனிஃபா கோஸ்ட் வாங்க. அனிஃபாக்கு கோஸ்டா? வந்தல இருந்து எங்கிட்ட ராகாவே பேசிட்டு இருக்கா போல. என்ன அனிஃபா, என்ன எங்கேயோ காசு வாங்கிட்டா போல, ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா போல. கேளுங்க என்னன்னு. அனிஃபா ஒரு சீட்டு ஜெயிச்சான்னா என்ன பண்ணீங்க? இங்க பாரு அனிஃபா, அவன் ஒன்று ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். ஆனா அவன் ஒன்று தோத்துருவான். அவன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டான். எப்படி சொல்லு? இல்ல கபிலன், இந்த பாலாஜி மைக்க கொடுத்த பாலாஜி ஒரு இஷ்யூன்னா ஏதாவது ஒரு தேர்ட் வியூ எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஆத்துவாப்பல. அந்த மனுஷனாலே ஒன்றும் ஆத்த முடியல. மைக் கொடுத்த ஒன்றும் பேசல. பேசுற மாதிரியா பண்ணிருக்கானுங்க இவனுங்க. ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுப்பா. அரித்மெட்டிக் சினி ட்ராக் தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஏதாவது சினி ட்ராக் கிட்ட கொடுத்த மாதிரியே பேசுறானு அவனுங்க. அவன் டிபியை மாத்திட்டு ஜிப்சி, அவன் எட்வின் இருக்கிறான்ல, கம்யூனிஸ்ட் அந்த அருவா வச்சு அந்த சுத்தியில் வச்சிருக்கும் தெரியுமா, அந்த டிபியை மாத்திட்டான். அவன் போட்டோ தூக்கிட்டான். ஆளு உடனே எஸ்கேப்பு. அவனுக்கு நம்ம போய் போட்டேன் கமெண்ட் மத்தியானமே சாயங்காலமே போட்டேன். எப்பா உன்னோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் விஜய் ஃபேன்ஸ் கேட்கறாங்க, அப்டேட் பண்ணுன்னு. அப்பவே அவன் மாத்திருந்தான், நான் பார்த்தேன். அவன் செத்தான். அடுத்து அவேக்கன், அவனும் எஸ் ஆயிட்டானுங்க. 2 பேரும் அப்ஸ்டாண்ட் சொல்லி வச்ச மாதிரி.
ஏய் எனக்கு டைம் இல்ல, இங்க பாருங்க நான் கிளம்புறேன், 5 நிமிஷம் தான் இருக்கா. ஏண்டா டேய் பாவம். ஆனா ஜிப்ஸி, பாருங்க விஜய் ஃபேன்ஸ்னாலே கேனப்பூ தான். இவனுங்களை ஈஸியாக ஏமாத்தலான்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்களை வச்சுக்கிட்டு ஃபாலோவர்ஸ் ஏற்றிட்டானுங்களா, சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டானுங்களா. கரெக்ட். அப்படியே பாருங்க, எக்ஸிட் போல் வந்ததுக்கே 2 பேரும் எஸ் ஆயிட்டானுங்க. கபிலன் அப்படி பேசக்கூடாது. ரிசல்ட் அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கபிலன் அப்படி வீட்டை சொல்லக்கூடாது. காலி பண்ணிடுவானுங்க ஜிப்ஸி, வீட்டை காலி பண்ணிடுவானுங்க. அவனுங்களை வச்சுக்கிட்டு இவனுங்க மில்க் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லலாம். அதான் இப்ப டேர்ம். பால் அவ்வளவுதான். ஊத்துறது. ஏன்னா இருக்கிற இவனுங்களை தான் கேன பயிலுவ. இவனுங்க சொன்னா உடனே நம்பிடுவானுங்க. உள்ள இவனுக்கு கீழ்கேஷன் பாக்குற கேஸுங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, உனக்கு நல்ல காலம் பிறகுது, அப்படியா இந்தா 2 லட்சம் ரூபா, உங்க அண்ணன் தான் சிஎம், இந்த 10 லட்சம். அந்த ஒரு வடிவேல் படம் பார்த்திருக்கீங்களா? ஒரு பொம்பளை குளிக்கும், கெண்டைக்கால் காட்டுற மாதிரி குளிக்கும். இவன் சொத்து சொல்லுவான், 2 பவுனு. அடுத்து கொஞ்சம் இப்படி மேல தூக்கி குளிக்கும், ஆமா அந்த முட்டிக்கிட்டு 5 பவுனு 10 பவுனு 10 பவுனு 20 பவுனு. அதுக்கு மேல போகும்போதுதான் டக்குனு ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆமா, அந்த மாதிரிதான் விஜய் ஃபேன்ஸ். அந்த வடிவேலு அந்த பாவாடை போட்டு குளிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் விஜய். என்ன கபிலன் பாண்டா கொஞ்சம் 5 மணி வரலையும் உருட்டின்னு இருந்தான், 5:30 வரலையும் டிஎல்ல. அவனும் எஸ்கேப். இப்போ தடியன் பங்கஜம் பாண்டா எங்க போச்சு? அவனுக்கு ஸ்பெஷல் ஒண்ணு எடிட் ஒண்ணு இறக்கி இருந்தேனே சாயங்காலம். அவனும் எஸ்கேப். இப்போ அவனும் எஸ்கேப். அவன் துணி திருப்பூர்ல யாரையோ ஒரு கம்பைன் பண்ணிட்டு நிறைய டிஷர்ட் பேண்ட் எல்லாம் வித்து தள்ளிட்டான், நல்லா சம்பாதிச்சிட்டான் அவன். இல்ல கொரியர் அவனுக்கு சாயங்காலம் ஒரு ஸ்பெஷல் எடிட் ஒண்ணு இறக்கி இருந்தேன். இது ஓவரா டிஎல்ல கொஞ்சம் கத்துது, ஓவரா வியாக்கியானம் பேசுது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பீஸ் ஒண்ணு இறக்கிருந்தேன் டிஎல்ல. போய் பார்த்தா சாயங்காலம் 6 மணிக்கு இருக்கு, பாருங்கன்னா நான் நினைச்சேன் ஏதோ இவனுக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா உடனே அவன் வீடியோ போடுவான்னு நினைச்சேன். நான் ஏதோ வீடியோ போட்டிருக்கேன், ட்வீட் போட்டு லிங்க் போட்டேன். ஆள் எஸ்கேப். கபிலன், ஹலோ கபிலன் உங்களுக்கு கேக்குதா? பால் பேசுறேன். கேக்குது பேசுங்க. அந்த இன்ஸ்டால ஒரு ரீல் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன், ரஜினி சாரோடது பாத்தீங்கன்னாங்க, மாசா இருந்துச்சுங்க. ஜிப்சி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தேன் ப்ரோ. இது வந்து ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா நானா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வைபா இருந்துச்சுங்க அது. பார்த்தேன். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். நீங்களாம் பெரிய பெரிய ஹேண்டில்ஸ் ஆக்சுவலா. ஸோ நான் லைக் கபிலன் அவர் ஐடி எனக்கு தெரியும் ஆக்சுவலா. நான் கொஞ்சம் லைக் நான் இது வரைக்கும் பாஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ லைக் நான் வந்து ஒரு ரொம்ப நாளாக ட்விட்டர்ல இருக்கேன், பட் ட்விட்டர் ஆக்டிவா யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து விஜய் ஃபேன் தான் ஆக்சுவலா. பட் என்னன்னா, இந்த ஜெயிலர் டைம்லலாம் வந்து லைக் நான் ரொம்ப ஹேட்ரட் பார்த்தேன் ஆக்சுவலா. இந்த ட்விட்டர்ல வந்து பயங்கர வைலண்டா போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நடந்த இந்த கேஓஸ்லாம் எனக்கு தெரியாது. அந்த அண்ணாத்த டைம்ல வந்து விஜய் ஃபேன்ஸ் பண்ண மாக்கரி, அதுக்கு நீங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜெயிலர்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு, இந்த அடி அடிக்கிறாங்க அப்படி என்ன இவ்வளவு நாளா விஜய் அஜித் தானே இருந்துச்சு, எப்படி ரஜினிக்கு போச்சு, சீனியர் டயருக்கு ஏன் போனாங்கன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. அது வந்து இந்த லியோ டைம்லலாம் எனக்கு உங்க இந்த ஐடிஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாவே ஆயிடுச்சு சீரியஸ்லி. என்ன இவர் இவ்வளவு பயங்கரமா பேசுறாரு, இப்படி போட்டு வன்மத்தை கேட்கிறாரு அப்படின்னு. பட் என்னன்னா, ஆஃப்டர் விஜய் வந்து எலெக்ஷன்ஸ் வரேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் பண்ண ஆக்டிவிட்டிஸ், அவரோட அந்த பழைய நியூஸஸ்லாம் கிளறும் போது நிறைய உண்மை எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா. அப்போ வந்து நானே வந்து லைக் ஒரு டைம்ல வந்து ரஜினி சார் வந்து நான் ரொம்ப இவ்வளவு வயசாயிடுச்சு, என்ன இப்படி இது பண்ணி இது சின்ன ஆக்டர் வந்து இப்படி இது பண்ண மாக்கரி பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப லூஸ் மாதிரிலாம் இருந்தேன் ஆக்சுவலா. பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு இந்த அடி நீங்க அடிச்சது வந்து கரெக்டு தான் அப்படின்னு இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ அதை இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா பீயிங் அ விஜய் ஃபேன், நானே விஜய் ஜெயிக்க கூடாது எலெக்ஷன்ல அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ அதான் உங்க ஐடி கிட்ட தான் லைக் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ அந்த ஸ்பேஸ் வந்ததுனால நான் உள்ள வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் அந்த மைக் ரெக்வஸ்ட் கேட்டேன். ஸோ இதுதான் ஐயா, நீங்க தெளிவாயிட்டீங்க ஐயா, நீங்க தெளிவாயிட்டீங்க. இல்ல அது தவறு. இங்க பாருங்க, நீங்க யாருங்க தெரியாது. ஆனா உண்மை என்னன்னா, நாங்க செட் பண்ணி உங்களை கூட்டு வந்திருக்கோம், உங்களை இது மாதிரி பேச சொல்லியிருக்கோம், அதனாலதான் நீங்க பேசுறீங்க. இல்ல இல்ல இல்ல
இல்லங்க அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா அது தப்பு. நீங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் கிடையாது. நாங்க செட் பண்ணோம், நீங்க வந்தீங்க, நீங்க இப்படி பேசுனீங்க, அதுதான் இல்ல நிஜம். இல்ல இல்லங்க இல்ல அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா அது தப்பு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஐடியும் எனக்கு தெரியும், பட் இவங்க யாருன்னு இன் ரியல் எனக்கு தெரியாது. பட் ஒரு 4 பேர் வந்து விஜய் போஸ்ட் எல்லாத்தையுமே பயங்கரமா கடிக்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியும், 2023ல இருந்து. ஆனா இப்போ நான் ஏன் இதை தான் பேசுறேன், இந்த எம்எல்எம் படத்துல இதுல காட்டுற மாதிரி இவர் வந்ததுனால நான் தெரிஞ்சுட்டேன், இவர் தான் எனக்கு புது வாழ்க்கை கொடுத்தாரு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நடந்ததை நான் பார்த்தேன். ஸோ நீங்க அடிச்சது கரெக்ட் தான் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்றதுக்கு தான் ஆக்சுவலா நான் அந்த மைக் ரெக்வஸ்டே கேட்டேன். என்ன விஜய் ஃபேன்ஸ் கடிச்சாலும் பரவாயில்ல, பட் நான் பார்த்ததை எனக்கு கண்டிப்பா ஒரு இடத்துல சொல்லியே ஆகணும் ஒரு இதுல அப்படின்னு எனக்கு ரொம்ப இதா இருந்தது. அதனால நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ரஜினி மேல ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. லைக் நான் சின்ன வயசுல தியேட்டர்ல போய் பார்த்த ஃபர்ஸ்ட் படமே சிவாஜி தான் நான் பார்த்தேன். அப்ப இருந்து ரஜினி விஜய்ன்ற அந்த ஆங்கிளுக்கு எப்படி இது கொண்டு வந்தாங்க உள்ளன்றதே எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப டவுட்டா இருந்தது. ஏன் வந்து விஜய் அஜித் ஓகே, விஜய் சூர்யா ஓகே, எதுக்கு விஜய் ரஜினின்னு வருது, ரஜினி கமல் வரணும் அப்படின்ற அந்த ஒரு இது எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஸோ வந்து ஸோ அதுதான் லைக் அதை சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிதான் மெயினா வந்தது. இது யாரோட உந்துதல்லே நான் வந்து பேசல, இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது. இதை கேட்டுட்டு இருக்கவங்க வந்து லைக் அப்படி இருந்தா தப்பு. நான் வாலண்டியரா தான் வந்து நான் ஃபீல் பண்ணதை சொல்லியிருக்கேன். சொல்லணும்னு நினைச்சா அந்த ஸ்பேஸ் கிடைச்சது, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஸோ அதான் மேட்ரு. இப்போ இதனால வந்து எங்களுக்கோ இல்ல வந்து ரஜினி சாருக்கோ எந்த பிளஸுமே கிடையாது. கரெக்ட். இதுல பிளஸ் யாருக்குன்னா தாங்களுக்கு தான். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல இப்போ ஒண்ணு இருக்கு, ஒண்ணு ரைட்டா தப்பா அப்படின்னு அனலைஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. அந்த அசித் ரசிகரே எப்படா மைக் ஆன் பண்ணா நடந்து வச்சு இங்க வேற பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேச வச்சுக்கோ, தூக்கி விட்டுருவேன். பேசிட்டு இருக்கேன்லங்க, புரியுதா இல்லையா? கபில மாதிரி பேசாம இருக்க மாட்டேன் நானு, புரிஞ்சுதா இல்லையா? அப்படியே அவேக்கன் வந்திருக்கிறப்பலையா பாருங்க. கபிலன் இவன்லாம் யார்? இல்ல அவேக்கன் வந்திருக்காப்லையா பாருங்க. எனக்கு காட்டலையே அவேக்கன். அத்திமேல் அண்ணா போல தூக்கிட்டு வாங்கண்ணா, 10 நிமிஷம் டைம் கொடுங்கண்ணா, நான் 10 நிமிஷம் மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இல்லையே காட்டல, எனக்கு காட்டல, சொல்லுங்க. உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கும் காட்டல. இல்ல கமெண்ட் பண்றாப்ல, நம்மால உள்ள கீழே டேக் பண்ணிருக்கிறாப்ல. அவேக்கனுக்கு என்னன்னா பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு ஓடி இருப்பா போல கபிலன், பண்ணிட்டு எப்படி இருப்பா போல. அவன் எட்வின் டிபி மாதிரி ஓட்டான்ல, அந்த மாதிரி அவேக்கனுக்கு இப்ப எங்க போனாலும் அப்புறம் தர்மடி விழும். இப்ப தைரியமா தான் எடுத்து போல் வந்து உண்மையில தான் அறிவா இல்லைன்னா மேல வந்து சொல்லணும்ல ஜிப்சி. போல் எல்லாம் ஃபேக்குங்க. அதாவது நான் என்ன போல் ஃபேக்குன்றேன்னா, 120 இடம் டிவிக்கேன்னு ஒரு போல் வந்துச்சுல, அது ஒரிஜினல்னு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ராம்குமார் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, அதெல்லாம் ஃபேக். இல்ல நான் இந்த போலே நம்பல ப்ரோ, நான் இதையுமே நம்பல. இந்த போலே எல்லாம் ஃபேக் தான். எனக்கு அதுல மட்டும் நான் உங்களுக்கு அதான் டிவிக்கே முட்டை வாங்குது, அதான் நீங்க பாக்குறீங்க. அனிப்பா ப்ரோ மதியானமே, அனிப்பா ப்ரோ சாரி இது ஜிப்சி ப்ரோ, மதியானமே சொன்னேன் இல்லைங்களா, இது எக்ஸிட் போல் எல்லாம் ஃபேக் தெரிய வரான்னு சொல்லிட்டு கரெக்டா இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் பக்கா டிராமான்னு தெரிஞ்சு. எல்லாம் டிராமா தான், எங்களுக்கு தெரியும். அப்படி இப்படின்னு ஒருத்தன் 5ன்றான், ஒருத்தன் 10ன்றான். சரிசமமா கூட்டத்துல உட்காடுறீங்களா? வாய்ப்பே இல்லடி. இந்த முட்டையை நான் திருப்பியும் ட்ரெண்ட் பண்றேன் 4ஆம் தேதி. 0 வந்தாலும் ஒத்துக்குவோம், அதெல்லாம் 5 தப்பு. 0 தான், எனக்கு டவுட்டே இல்ல. இதுல ஆக்சிஸ் ஒருத்தர் இருக்கான், அவன் 100க்கு மேல போட்டிருக்கான். இது இந்த இட்ஸ் பிரசாந்த் பொதுவா போடுற மாதிரி சென்னையில வந்து 18 இடமும் டிவிக்கே ஜெயிச்சிருங்கிற மாதிரி ட்வீட் போட்டுட்டு இருப்பான் தானே. நீங்க குழந்தையா இருக்கீங்க, அவன் பேர் பாண்டா. பாண்டா அவன் போட்ட ட்வீட்டை வந்து ஒரு விஜய் ஃபேன் உண்மைன்னு நம்பிட்டு இப்ப எக்ஸிட் போலுக்கு அப்புறம் ப்ரோ நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நீங்க 18 ஜெயிச்சிருவீங்கன்னு போட்டீங்க, இப்ப என்ன ப்ரோ தோத்து போயிருன்னு போடுறீங்க, நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா ப்ரோ அப்படின்னு கேட்டுருக்கீங்க. பாருங்க நீங்க என்ன செய்யுங்க, இப்போ நீங்க யார் டிபி வச்சிருக்கீங்க? ஓகே, நீங்க டிஎம்கே சப்போர்ட்டர் மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, பீயிங் டிஎம்கே சப்போர்ட்டர் டிவிக்கே வந்து ஒரு 100 வாங்குவோம் அப்படின்னு ஒரு ட்விட்டர் போடுங்க. இன்னைக்கு ராத்திரில இருந்து 24 மணி நேரம் தாண்டதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வரும்னு பாருங்க. ஹேஷ்டாக் போட்டு போடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இவனுக்கு எல்லாம் வருவானுங்க, ஃபாலோவர்ஸ் ஏறும். சும்மா ஒரு 2 போட்டோ எடுத்துட்டு அதுல உண்மை மாதிரி 2 இது போட்டு போடுங்க, நம்பர்ஸை மாத்தி போடுங்க. இல்ல அந்த ஒரு காமெடி வந்து
ஓகே. டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர் எந்த ஐடி? வந்துட்டு போயிடுச்சு, நீங்க கொடுத்தீங்க போயிடுச்சு. மைக்கில் தானே இருக்குது. இல்லையே போயிடுச்சு, போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பக்கு பயங்கரமா இருக்கு ஜிப்சி ஸ்பேஸ்ல. ஆமா ஆமா மொசக்குட்டி 2 பேக் வெளியே தூக்கி போட்டுச்சு உள்ள வந்து. மொசகுட்டி வேற அடிக்கடி கேட்டு கேட்டு வெளில இல்ல வண்டாச்சு, கொடுத்துட்டேன். யார் மைக்ல மட்டும் சின்ன நாய்ஸ் வருது, யாரும் தெரியல. அபிலன் தானா? பாலாஜி. ஓகே, நான் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன் மைக். ஓகே. ஐயா நான் ஸ்பேஸ்ல இருக்கும்போது எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா நான் கவனிக்க மாட்டேங்கய்யா. எனக்கு ஃப்ரீயா ஸ்பேஸ் போட விடுங்க தயவு செஞ்சு. நீங்க ஃப்ரீயா விடுங்க, அதை அவங்க போறத விடுங்க. எனக்கு கூட டிஎம் பண்றாங்க, நான் பாக்குறேன்னா ஃப்ரீயா விடுங்க, கொஞ்சம் கவனிங்க. நான் இதை பாப்பனா அதை பாப்பனா. ஐயா நான் மைக் கொடுத்துட்டேன். அந்த அவேக்கன் ஐடி வரல, நான் என்ன பண்றது? அந்த புண்டாமவனை மேல சொல்லுங்க. டே அவேக்கன் தேவையா பையில மேல வாடா. இப்படி ஒரு இன்விடேஷன் கொடுத்தும் வரலையா? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை பயன்படுத்தியது தொடர்பான புகாரின் அடிப்படையில் தாவேகா தலைவர் டிவிகே மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு காவல்துறை கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அந்த விசிகா சேர்ந்தவர் தானே கொடுத்தாரு, விடுதலை கட்சி. அது கொடுத்த 3 நாளைக்கு என்னமோ ஆயிடுச்சே கொடுத்து. இல்ல இது ஜேர்னலிஸ்ட் கொடுத்துருக்காரா? ரைட்டு. ஆமா, அரவிந்தர் காசன் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். ஏன் மேல வேகுது, நான் மேல வந்துட்டேங்க, வேகுது வெந்து அவன்ல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான நான் மட்டும் எனக்கு டிஎம் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மே நாள் வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற ஒரு நிலைமை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, அப்படி யாரும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. பிரதர் மூளை இருக்காங்க, நான் அவர் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவர் வந்து அவருக்கு கடமைன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் ஃபேக்ட். ஏன்னா எங்களுக்கே தெரியுது இவன் அந்த பாதையில தான் நிறைய பேர் கூட்டு போயிருக்காங்க. இதை இவனுங்க இன்னும் ஃபேன் ஃபைட் மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பக்கத்துல நியாயத்தை பேசவே மாட்டேன்றானுங்க. இவனுங்க கூட யார் பேச முடியும் சொல்லுங்க? உயிர் போறதுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். இவனுங்க அதை இன்னுமே ஃபேன் ஃபைட்டாவே பாக்குறானுங்க. இவனுங்கிட்ட யார் பேச முடியும் சொல்லுங்க? எல்லாம் குழந்தைங்களா இருக்குதுங்க. ஏதோ பாருங்க, நேற்று ஒருத்தன் 2 வயசு குழந்தை கழுத்துல இருக்கிற கோல்டை அறுத்துட்டு போயிருக்கான். அண்ணன் என்னமோ கோல்டு செயின், அன்னைக்கு 10 செயின் எடுத்தான் 5 பவுனு, அதுக்கு முன்னாடி ஒரு 6 பவுனு. நீங்க வரவே இல்லடா, இப்பவே இப்படி மோசமா இருக்கீங்களடா, வந்தா எவ்வளவு மோசமா இருப்பீங்களான்னு சொன்னா அவனுக்கு கோவம் வருது. சரி எற்கடா கெட்டு போங்க, இந்த குழந்தைகளை யூஸ் பண்ணாங்கன்னா அதுவும் கோவம் வருது இவனுக்கு. கேட்டா டிஎம்கே நீ கேட்டியா அப்படின்றானுங்க. இவனுக்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க? ஹூலிகன்ஸ் தான் ப்ரோ, வேற என்ன பண்றது? தெளிவா இருந்தவன் தப்பிச்சுப்பான், இல்லன்னா இந்த மாதிரி தான். இல்ல ப்ரோ, குழந்தைங்க தெளிவு இல்ல ப்ரோ. இப்போ 18 வயசு மேலேயோ இல்ல யாரு பண்ணா நம்ம எதுவும் கேட்க மாட்டோம். இது பாருங்க, அவன் போயிட்டு இந்த வண்டியில மாட்டி செத்தான் பாத்தீங்களா ஒரு பையன், அவனுக்கே எனக்கு பாவம் கிடையாது, அவங்க அப்பா தான் பாவம். ஏன்னா அவளை சொல்லியும் அவங்க அப்பா சொல்லியும் அவன் போய் மாட்டிக்கானா, அதுக்குன்னு பாவம் பார்க்க முடியாது. ஆனா குழந்தைங்க என்ன பண்ணும் சொல்லுங்க? ரைட். இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களா? அண்ணா ஓடுவாருன்னு நினைக்கிறேன் 4ஆம் தேதி. இல்ல இவனுங்க சும்மா கிளப்பி விடுவாங்கப்பா. இங்க பாருங்க, இவனுங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ல வரமாட்டானுங்க. இவனுங்க வந்து தூண்டி விடுவாங்க. மிஞ்சி போனா இந்த இன்னசென்ஸை தூண்டிடுவானுங்க இவனுங்க வந்து ஏதாவது 1-2 பேர் எங்கேயாவது போட்டு ஏதாவது பண்ணிட்டு அடி வாங்குவானுங்க. இப்ப பாத்தீங்களா அந்த என்டிகே கொடியை போயிட்டு மிதிச்சுட்டு இன்னைக்கு மணி போட்டானுங்க பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். சீரியஸா இப்போ தலைவர் எடுத்த டெசிஷன் உண்மையிலேயே இப்போ எனக்கு புரியுது எந்த அளவுக்கு தெளிவான டெசிஷன். ஏன்னா அப்ப எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, வந்துட்டு பேக் அடிச்சிட்டாருன்னு. இப்போ தெளிவா யோசிச்சு ஃபியூச்சரிஸ்டிக்கா முடிவு பண்ணி பாருங்க. வித்தியாசம் பாத்தீங்கன்னா இப்போ கூட்டம் இல்லாம கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற கட்சிக்கு இந்த பிரச்சனை வராது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்டிகே எடுத்துக்கோங்க. அவங்க வந்து வெகு சில பேர் ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு அந்த கட்சி வளர்ந்துட்டு வருது இல்லையா? ஸோ அவங்கள வந்து அவங்க வந்து அரசியல் படுத்துறதுக்கும் ஈஸியா இருக்கும், சரிங்களா? இது வந்து ஹியூஜ் கிரௌடு, அதை கொண்டு வந்து டம்ப் பண்ணும்போது
இவங்களுக்கே தெரியாது எப்படி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது இவங்களுக்கு ஆக்சுவலா. அதுதான் பிரச்சனை. எல்லாருக்குமே ஒரு மாஸ் வேணும், எல்லாருக்குமே ஒரு வெளிச்சம் வேணும். ஆனா யாருமே இங்க கட்டுப்பாடா இருக்க விருப்பம் இல்ல. விஜய் முதற்கொண்டு சொல்றேன். கரெக்ட் தான். இவங்க கட்சியிலேயே கட்டுப்பாடு பிடிக்கல யாருக்குமே. அதுக்கு விளைவுகள் இப்படிதான் இருக்கும். ரெண்டாவது, ஒரு தலைவன் வந்து முதல்ல தான் தொண்டர்கள் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மனசார நினைக்கணும். விஜய் வந்து அப்படி நினைக்கிற ஆளே கிடையாது. எவன் செத்தாலும் பரவாயில்ல, ஏன் அரசியல் நடக்கணும் அப்படின்னு நினைக்க. இதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு இன்சிடென்ட்லயும் ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பாத்துட்டு இருப்பேன். பிகில் ஆடியோ லான்ச்ல அவன் கண்ணுல அடி வாங்குறான், சரிங்களா? அப்ப நான் எதிர்பார்த்ததுன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒரு அறிக்கை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சரிங்களா? அடுத்த நாளும் வரல, அடுத்த வாரமும் வரல, அடுத்த மாசமும் வரல. அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச்ல தான் அண்ணன் கண்டிச்சாரு. அதுக்கு புரியுதுங்களா? அந்த மேடையில தானே அவன் சொல்லுவான், என் ரசிகர் மேல கை வைக்காதீங்கன்னு. அதே மேடையில இல்ல, அதான் அது நடக்கும்போதுதான் அது பேசும்போது வெளியில நடந்தது தலைவருக்கு தெரியாது. அப்போ அவர் பேசிட்டாரு. ஆனா வெளியில வந்த அப்புறம் தான் அந்த இன்சிடென்ட் தெரியும். ஆமா, தெரிஞ்சதா அந்த பையன் கண்ணு அந்த பையன் கண்ணு வீங்கின பையன் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆனா கரெக்டா? யாருக்காவது எனக்கு இருந்தா காட்டுங்க. அதுக்கு அடுத்த நாள் அவர் ஏதாவது அறிக்கை விட்டுருக்காருன்னு காட்டுங்க பாப்போம். எனக்கு காட்டுங்க. ஆடி லான்ச்சுக்கு அடுத்த நாள் இருக்கான்னு. ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவன் இந்த மாதிரி இன்சிடென்ட் அத பத்தி எப்ப ஸ்டேஜ்ல பேசினாலுமே அதை கண்டிக்கிற மாதிரி என்னைக்குமே அவன் பேசுறது கிடையாது. மறுபடியும் அதை தூண்டி விடுற மாதிரி தான் பேசுவான். கரெக்ட். நான் எனக்கு அதனாலதான் விஜய் மேல இருந்த அந்த இம்ப்ரெஷன், விஜய் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னா, சின்ன வயசுல விஜய் பாட்டு எல்லாம் போட்டா நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு இதுன்னு சொல்லி அந்த ஒரு கிரேஸ் எல்லாருக்கும் இருக்கும்ல. எனக்கு அது இல்ல சின்ன வயசுல இருந்து அவன் படத்தெல்லாம் பார்த்துலாம் அவன் இதெல்லாம் பார்த்துலாம் யாருமே இங்க வளரல. இல்ல ப்ரோ, நான் எனக்கு சொல்றேன். இப்ப நான் 2000க்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன். பார்த்து வளர்ந்தேன். அப்புறமும் சரி, நீங்க விஜய் எல்லாம் வந்து 2014-15 அப்புறம் தான் அவன் வந்து என்ன பண்ணான்னா, அவரு தலைவர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேப்பை அவன் சோசியல் மீடியால யூடியூப்ல தன்னை வந்து ஒரு பெரிய ஸ்டாரா அங்க காட்டிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த 2014க்கு அப்புறம் தான், ஆக்சுவலி 16க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடிலாம் அவன் பாட்டு அவனுடைய செட் ஆஃப் பீப்புள் மட்டும் ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. மற்றபடி அப்படியே தமிழ்நாடே மக்கள் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணி அப்படியே அறுத்து தள்ளு அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்ட். இல்ல, அதான் சொல்றேன். அந்த இப்போ எக்ஸாக்ட்லி இப்போ ரஜினி சாருக்கு வந்து அந்த லைக் ஆஃப்டர் லிங்கா இல்ல அந்த டைம்ல அவரு ரஜினி மென்டல்னு சொல்லு. நான் சொன்னேன்ல, ஒரு தற்குறிய கரெக்டா ட்ரிகர் பண்றதுக்கு ஒரே இப்போ ப்ரோ இப்ப பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. காலேஜ் படிக்கிற வயசுல பையன் இருக்கிறான். அடுத்த வருஷம் காலேஜ். இப்போ நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பெட்டர் ஆகிங்க. இதனால நான் சொன்னேன் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு. இல்ல, அதான் சொல்றேன். அதுதான் ஒரு ட்ரூ. இப்ப நமக்குன்னு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல. நம்ம இப்ப எத்தனை வீடியோஸ் பார்ப்போம். நான் வந்து அதுக்கப்புறம் ரஜினி சாரோட அந்த ஒரே ட்ரீலாம் நிறைய நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்லயே அந்த காக்கா கழுகுன்னு பேசினது வந்து இனிஷியலா காட்டினது வந்து ரொம்ப மோசமா தான் அதை காமிச்சாங்க. இவரை டார்கெட் பண்ணி தான் பேசியிருக்காங்க, விஜய்க்கு தான் பேசியிருக்காங்க அப்படின்னு. பட் நீங்க அந்த என்டையர் அந்த 1.5 மணி நேரம் வீடியோ பாத்தீங்கன்னா அதவே ரிப்பீட் வாட்ச்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு என்டர்டெய்னருக்கு ஒரு சினிமா செலிபிரிட்டிக்கான ஒரு பெரிய பிளஸ்ஸே அதுதான், எவ்வளவு க்ரௌட புல் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ நேச்சுரலா ஆர்கானிக்கா அவ்வளவு வயசுலயே ஒருத்தரால புல் பண்ண முடியுதுன்னா அதுக்கு கம்பீட் பண்ற மாதிரி நீ ஏதாவது பண்ண வேண்டியதானே. நீ ஏன் வந்து ஆர்டிஃபிஷியலா ஒரு இதை கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி ஏன் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர அப்படின்றதுதான். அதுல இருந்து எனக்கு விஜய் மேல அந்த இதே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா சீரியஸா சொல்ல போனோம்னா, இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த சோசியல் மீடியாவை வச்சு ஒரு ஃபேக்கா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலா அவன் முன்னாடில இருந்தே கட்டமைப்பு தான், அவங்க அப்பாவோட கட்டமைப்பு தான், சரிங்களா? அப்ப வந்து சோசியல் மீடியா கிடையாது, எங்களால பேச முடியல, எங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் நாங்க வெளில சொல்ல முடியல, புரியுதுங்களா? இப்ப வந்து எங்களால பேச முடியுது, ஸ்பேஸ் போட்டு பேச முடியுது, இவன் பண்ண அட்டுடி வந்து வெளில சொல்ல முடியுது, புரியுதுங்களா? இப்ப ரீசெண்டா இந்த இவன் விஜயோட பழைய பிஆர்ஓ பிடி செல்வகுமார் வந்து பேசினா பாத்தீங்களா? அவன் பண்ண அத்தனையுமே எங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல. புலிக்கு முன்னாடியே சொல்றேன். இது ஆள் தொட்ட பூபதிக்கு ஸ்கீர கிழிச்சில இருந்து சொல்றேன் நான், சரிங்களா? இப்போ எப்படின்னா, இப்போ அவன் ஒண்ணு பண்ணுவாங்க, ஒரு ஆக்டருக்கு வந்து ஒண்ணு நடக்குது. நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு ஹீரோ நடந்து வரும்போது மாலை போட்டு
இப்போ இப்போ சின்ன கவுண்டர்ல வேற மாதிரி இருக்கும் அவருக்கு பாட்டு, சரியா? ஆனா எஜமான்ல ரஜினி சாருக்கு வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், கரெக்ட்டுங்களா? மாலை ரஜினி சார் நடந்து வருவாரு, மாலை தொங்கும், லாங்கா தொங்கும், கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆனா சின்ன கவுண்டர்ல வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அழகிய தமிழ் மகன்ல அண்ணன் காட்டும்போது அதே எஜமான காட்டுற மாதிரியே ஒரு தனி ஃபுட்டேஜ் வரும். ஆமா அதே தான் பண்ணுவாரு. காப்பியை எப்படி அப்படி அடிப்பாரு, சரிங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா அப்ப நம்மளால பேச முடியல, ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது பெருசா பேசுறது, சரிங்களா? அப்ப வந்து பிஸ்மி மிரான்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதனால முடியல. இப்போ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான், பட் நாங்க கொஞ்சம் முறியடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இந்த மனோன்னு ஒரு ஐடி ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. ரிக்வெஸ்ட்ல வரல, பாருங்க உள்ள பாக்குறேன். அத மாதிரி ஹர்ஷத் ப்ரோ நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. அத மாதிரியே நீங்க வந்து ஆக்சுவலா அத கொஞ்சம் பிரிச்சு பார்த்தா எல்லாருக்குமே புரியும். பேசிக்கா காமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒருத்தவங்களுக்கே வந்து அது புரியும். ஆனா அவனுங்க வந்து புரிஞ்சு கொஸ்டின் கேட்டா கூட உங்க அண்ணன் வந்து அந்த ஒரு குரூப் வச்சிருக்கான். விஜய் வந்து ஒரு குரூப் வச்சிருக்கான். சாரி, உங்க அண்ணன் சொன்னது தப்பு. விஜய் வந்து ஒரு குரூப் வச்சிருக்கான். அத வந்து அவங்களை வந்து திருப்பி வந்து அந்த உள்ளுக்கே வந்து புல் பண்ணிட்டு இருக்கான். அது புதக்குழி மாதிரி அவங்க இருந்தாதான் அவனால பொழப்பு நடத்த முடியும். என்னன்னா ஆக்சிஸ் மைண்டியா ஈவன் என்ன ஹேக் ஆயிட்டானா? திமுக காரன் அப்படிதான் சொல்றானா? பயமா இருக்கு. குஷல் கேக்குதா? ஆமா கேக்குதுண்ணா. விஜய் என்னன்னா எட்வின் ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு அவேக்கன் கூட உட்காந்துக்கிட்டு சொம்படிக்கும் போது எப்படி இருந்துச்சு? நான் ஆக்சிஸ் மைண்ட் சொந்தக்கார பையன் வேலை பாக்குறான். நான் அப்படியே சொல்றேன்னா அவர் என்னமோ கேக்குதா? நான் கேட்ட கேள்வி பதில் இருக்கா? 2 நாளா போயிட்டு எட்வின் ஸ்பேஸ்லயும் குஷா இவன் அவேக்கன் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ற ஸ்பேஸ்ல போய் மைக்ல போய் உட்காந்து இல்ல, அவனை எட்வின்ட்ட போயிட்டோ இல்ல அவேக்கன்ட்ட போயிட்டோ ஏன்டா இப்படி ஓல் விடுறீங்க, வடை சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டியா? அவன் பேர் பாருங்க, பிரதீப் குப்தா. யாருன்னா அவன்? சரியா கேக்கல. ஆக்சிஸ் மைண்டியானா பிரதீப் குப்தா? இல்ல எனக்கு கேக்கல. நான் என்ன கேக்குறேன், நான் சரியா கேக்குறேன்னா ஜிப்சி? கேளுங்க.